மாமா இல்ல தம்பி இது இதெல்லாம் அடிச்சு கொள்ளணும்டி. மாமா உங்களுக்கு தயவு செஞ்சு தம்பி வேணாம் கேட்டுக்கிறேன், அவங்கள விடுங்க ப்ளீஸ் போதும். போங்க அந்த பக்கம் ரேணு அட, மாமா தயவு செஞ்சு போங்க, அவங்களுக்கே முடியல, புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் இல்லக்கா. ஏண்டா அவளை அப்படியே விட்ட? கைய கால உடைச்சு போடு. மா நீ வேறம்மா. திமிரு தலைக்கேறி ஆடுறாளுங்க. இதுக்கு மேல விட்டோன்னு வெயி, குடும்பத்தை நடுரோட்டுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. ஏன் அத்தை இப்படி ஏத்தி விடுற மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. ஏய், நீ வந்தா இந்த வீடு விளங்குன்னு உன்னை வர சொன்னேன். ஆனா நீயும் இவளுகளோட சேர்ந்து கூத்தடிக்கிறல்ல? வேணா ஈஸ்வரி, உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நான் பேசாம இருக்கேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் என் மகங்க கிட்ட பேசுறேன். இந்தாடா ஞானம், இன்னைக்கு சொல்லிவிட்டேன். இந்த வீட்ல இருந்து இனி எந்த பொம்பளையும் படி தாண்டி போக கூடாது. காசுக்காக ஆடுறது பாடுறது இதெல்லாம் வேண்டாம். 10 பேர் முன்னாடி ஆடுறா, ஆ? அமைதியா இருக்கோம்னா நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா? நாண்டு கட்டி சாகலாண்டா. வேலைக்கு போறேன்னு இவளுக்கு அடிச்ச கூத்து போதும். இன்னையோட நிப்பாட்டணும். இனி உன் பொண்டாட்டி எங்கேயும் போய் ஆடக்கூடாது. வீட்ல இருந்து பிள்ளைகளை பாத்துக்க சொல்லு, சமைச்சு போட சொல்லு, பாடம் சொல்லி கொடுக்க சொல்லு. உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு முதல்ல அந்த நாதமுனியா பேதமுனியா அவங்கிட்ட வாங்கின கடனை தீத்திடு. அதெல்லாம் சாக்கா வச்சுக்கிட்டு தானே இவளுக்கு ஓடுறாளுக. இனி இவளுக்கு எங்கேயும் போக கூடாது. சூப்பர் அத்தை, இதுக்கு தான் காத்து கிடந்தீங்களா? எப்படா இவளுக்கு எதுலயாவது சிக்குவாளுக, இவ்வளவு மொத்தமா முடக்கி போடலாம் தானே இவ்வளவும் பண்ணீங்க. மூடி வாயா. ஒரு நேரம் பேசாம இரு. நல்ல பேசுறேன். உன் வேலையை மட்டும் பாரு. அவங்க பொண்டாட்டியை கண்டிக்கிறாங்க தண்டிக்கிறாங்க, என்னமோ செஞ்சுட்டு போறாங்க. நீ எதுக்கடி அவங்க விஷயத்துல தலையிடுற? இனி ஒத்த வார்த்தை பேசுன பழைய கதிரை பாப்ப. நீ என்ன வடக்கு பாக்குறீங்களா? ஆமாண்டி, என் புள்ள கதிர் சிங்கம் மாதிரி இருந்தா. இம்புட்டு நாளும் உன் முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்த. இப்ப சிங்கம் வெளியே வந்துருச்சுல்ல, இனிமே ஒழுங்காயிரு. இந்தாருங்கடி, உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லி புடுறேன். இந்த குடும்பத்தோட அச்சாணி என் மூத்த மவன். அவனை கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிட்டீங்கல்ல, அதுக்கே நான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். பேசாம விட்டுட்டேன். இப்ப சொத்து பிரச்சனை இழுத்து விட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிதடி உண்டாக்கி அதுல குளிர் காயிருங்கல்ல. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. இவனங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு நீங்க ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுறீங்கல்ல. இனி என் குடும்பம் ஒத்துமையாதான் இருக்கணும். இந்தடா ஞானம் கதிரு, உங்க 2 பேருக்கும் சொல்லி புடுறேன். இனி இவளுக ஒன்னா தெரியக்கூடாது. கூடி கூடி பேசியே இந்த வீட்டை நாசம் பண்ணிட்டாளுங்க. இனி இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா இவங்க 4 பேரும் பிரியணும். அவன் பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க. என்னத்த பேசுறீங்க? மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. நாங்க இதுக்கெல்லாம் எதுக்கும் ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்க முடியாதுன்னா வீட்டு விட்டு போடி. இந்த வீட்டுக்கு மூத்தவ நானு. என் பேச்சு கேட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. நீதான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவளாச்சே. நீதானடி ஆரம்பிச்சு வச்ச எல்லாத்தையும். இப்ப ஒவ்வொருத்தையும் முளைச்சு வந்து நிக்கிறாளுங்க. என் குடும்பத்தையே சுக்கு நூறா நொறுக்கிட்டீங்களேடி. பரதேவதிங்க பரதேவதிங்க. ஏப்பா, ஞானம் கதிரு 2 பேருக்கும் சொல்லி புடுறேன். இதுக்கு மேல இவளுக்கு வெளியே போனா மொத்தமா நான் வெளியே போயிடுறேன். என்னம்மா? போதுப்பா. காலம் போன காலத்துல இந்த கொடுமையெல்லாம் என்னால தாங்க முடியாது. இந்த வீட்டை மானம் மரியாதை காப்பாத்துற மாதிரி இருந்தா இவளுக்கு எல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா போ சொல்லுங்க.
ஏய், உங்க பொண்டாட்டிகளை கண்டிச்சு வைக்க முடியலன்னா என்ன விடுங்க. கண்மறைவா எங்காவது போயிடுறேன்டா. நீங்க உங்க பொண்டாட்டிகளோட சந்தோஷமா வாழுங்க. என்னால முடியாதுப்பா. இந்த வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு என்னால சேர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நல்ல முடிவா எடுங்க. அம்புட்டுத அத்தை விடுடா. ஏய், எம்புட்டு கடன் இருக்கு? எம்புட்டு கடன் இருக்குன்னு கேட்டேன். ஏய், கேக்குறல எதுல? கையை எடுங்க, என்ன பண்றீங்க